ஸோ கம்பெனியில நிதிக்கூற்றுகள் ஆல்ரெடி நான் சொன்னேன். கம்பெனியில நிதிக்கூற்றுகள் தயாரிக்கும் பொழுதோ அங்க வந்துட்டு கம்பெனி சட்டம் இருக்குது. கம்பெனியில வந்துட்டு கம்பெனி சட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரிப்பேர், கம்பெனி சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். கம்பெனியில வந்துட்டு கம்பெனியில உள்ள அந்த பொறுப்பானவர்கள், அந்த முகாமையாளர்கள், அதுல உரிமையாளர்கள் வந்துட்டு கம்பெனி சட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் செயற்படணும். அதே மாதிரி இந்த நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்றது கம்பெனி சட்டத்தை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நிதி கூற்ற ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது சில அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. சாரி, ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நிதி ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்றது கணக்கீட்டு கொள்கை வந்துட்டு இருக்கு. இப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி போட்டு ஸ்டாண்டர்ட் நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து சொல்லியிருக்கிறேன். ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அக்கவுண்டிங் ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி வந்துட்டு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்குது வந்துட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிதி கூற்றுகள் ப்ரிப்பேர் பண்றோம். கம்பெனி வந்துட்டு லாங் இந்த இது வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி போறாங்க. அதுக்கு ஒரு பெரிய இது உண்டு கம்பெனில வந்துட்டு. கம்பெனி சட்டத்துல சொல்லப்பட்டது என்னன்னா வந்துட்டு கம்பெனிய ஒரு நபரா பார்க்கணும். உரிமையாளர்கிட்ட இருந்து கம்பெனிய வந்துட்டு ஒரு தனி நபரா பார்க்கணும். நம்ம உரிமையாளர் வந்துட்டு ஒரு நபர்கள் தானே, அதே மாதிரி கம்பெனியும் ஒரு ஆளா வந்துட்டு பார்க்கணும் சொல்றது மிக முக்கியமானது வந்துட்டு. கம்பெனில வந்துட்டு மத்த இது மாதிரி தனிநபர் இது மாதிரி இல்லாம தனிநபர்லயே பங்குடைமையிலேயே வந்துட்டு அந்த நிறுவனத்தை தனியா பாக்குறதில்ல, நம்மளோட ஜாயின் பண்ணி தான் பாக்குறது. ஆனா வந்துட்டு கம்பெனில வந்துட்டு கம்பெனிய வந்துட்டு அந்த நிறுவனத்தை வந்துட்டு ஒரு நபரா பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அப்படி பார்க்கும்பொழுது சரியான அந்த கல்குலேஷன் பண்ண முடியும். என்னன்னா இங்க வந்துட்டு 2 வகையான டெக்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணப்படும் கம்பெனில வந்துட்டு. ஒன்று வந்துட்டு இன்கம் டெக்ஸ் வந்துட்டு, மற்றது இன்கம் டெக்ஸ், மற்றது வந்துட்டு கோஆபரேட் டெக்ஸ் வந்துட்டு இருக்குது. கோஆபரேட் டெக்ஸ்ன்னு சொல்றது இந்த கம்பெனியில் உழைக்கிற இலாபத்துக்கு, கம்பெனில எவ்வளவு இலாபம் உழைக்கிறோமோ அந்த இலாபத்துக்கு கால்குலேட் பண்றது கோஆபரேட் டெக்ஸ் வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு இன்கம் டெக்ஸ் வந்துட்டுன்னு சொல்றது அந்த உரிமையாளருக்கு இருக்கிற அந்த அமௌண்ட் இருக்குதானே, உரிமையாளருக்கு சென்றடைகிற அந்த அமௌண்ட் இருக்குதானே, அந்த இன்கம் இருக்குதானே, அந்த இன்கமுக்கு கால்குலேட் பண்றது இன்கம் டெக்ஸ். இன்கம் டெக்ஸ் வந்துட்டு எங்க கால்குலேட் பண்றேன்னா அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்துட்டு இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கான அந்த இன்கம்ல ஒரு டெக்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுது, வரி வந்துட்டு கால்குலேட் பண்ணுது. அடுத்து கோஆபரேட் டெக்ஸ் வந்துட்டு அந்த நிறுவனத்துல உள்ள மொத்த வருமானம், அந்த மொத்த இலாபம் இருக்குதானே, அந்த இலாபத்துக்கு கால்குலேட் பண்றதுதான் கோஆபரேட் டெக்ஸ். இன்கம் டெக்ஸ் வந்துட்டு அந்த நபர்களுக்கு உரிமையாளருக்கு போற அந்த ப்ராஃபிட்ல இருந்து கால்குலேட் பண்றதுதான் அந்த இன்கம் கால்குலேட் பண்றது இன்கம் டெக்ஸ். அடுத்து கோஆபரேட் டெக்ஸ் வந்து நிறுவனத்துல உழைக்கப்பட்ட மொத்த இலாபம், அந்த தேதி இலாபம் இருக்குதானே, அதுல கால்குலேட் பண்றதுதான் கோஆபரேட் டெக்ஸ். அப்ப இங்க வந்துட்டு ஏன் நம்ம 2 வகையா கால்குலேட் பண்றோம்னா, இந்த உரிமையாளர் வேற, அது கம்பெனி வேற, கம்பெனி ஒரு நபராக நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, இந்த நிதி கூற்றுகள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கம்பெனி சட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். கம்பெனி சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்கு, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு. அதுல வந்துட்டு LKS 1 நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்கு, நிறைய தேவைகளுக்காக இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் இருக்குது ஸ்டாண்டர்ட் வந்துட்டு. டிப்ரிசியேஷனுக்கு தனியா இருக்குது, இன்வென்ட்ரிய வந்துட்டு எப்படி ரீட் பண்ணணும் இருக்குது, அது மாதிரி குத்தகை கணக்குக்கு இருக்குது. அப்படின்னு நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்கு, நிறைய ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிதி கூற்று நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுத்துற ஸ்டாண்டர்ட் வந்துட்டு LKS 1. LKS 1 லங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1ல வந்துட்டு எவ்வாறு நம்ம கம்பெனில வந்துட்டு நிதி கூற்றுகளை எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிப்பட்டு கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேணுமென்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. LKS 1
அக்கவுண்டிங் ஸ்டேண்டர்ட் 1 வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஒன்று வரும். அதுல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும், எப்படி எப்படி நம்ம ஒவ்வொரு அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நம்ம அந்த நிதி கூட்டுகளை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கம்பெனில வந்துட்டு நிதி கூட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். கம்பெனிக்கான நிறைய ஸ்டாண்டர்ட் வந்துருக்கு. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டும் இருக்குது வந்துட்டு. சோ அது வந்துட்டு இன்டர்நேஷனல் வைஸாவும் இருக்கு, ஸ்ரீலங்கா வைஸாவும் இருக்கு. ஸ்ரீலங்கான்னு சொல்லக்குள்ள எல்கேஎஸ் வரும், ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு. அடுத்தது வந்து ஐஎஃப்ஆர்எஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி வந்துட்டு. இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல இருந்துதான் நம்ம ஸ்ரீலங்காக்கு ஏற்ற மாதிரி லங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்குது வந்துட்டு. சப்போஸ் சம்டைம் நம்ம வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டையும் டைரக்டா யூஸ் பண்றது நிலைமையும் இருக்குது வந்துட்டு. இதுல நம்ம எல்கேஎஸ்ல வந்துட்டு இல்லாட்டி நம்ம இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை வந்துட்டு யூஸ் பண்ணித்தான் நம்ம நிறுவன தொடர்பான செயற்பாடுகளை செய்யணும் வந்துட்டு. சோ நிதி கூட்டுற ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படுத்துற ஸ்டாண்டர்ட் வந்துட்டு LKS1. இதுல வந்துட்டு கிளியரா சொல்லப்பட்டிருக்கு எப்படி நிதி கூட்டுற வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் நிறைய தேவைகளுக்காக யூஸ் பண்ணப்படுது. சரியா? காசு பாய்ச்ச கூற்றுக்கு தனி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சரியா? LKS7 சொல்லப்பட்டு காசு பாய்ச்ச கூற்றுக்கு தனியே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்படி தனியே ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இருக்கு. அந்த தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தணும். அந்த ஸ்டாண்டர்ட்ல எப்படி சொல்லப்பட்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கொள்கையில வந்துட்டு எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறோ அது மாதிரி நமக்கு செய்யணும் வந்துட்டு. சோ இது கம்பெனிக்காக உருவாக்கப்பட்டதுதான் எல்லா ஸ்டாண்டர்ட். கம்பெனி தனிநபர்களுக்கு தேவையில்லை, பங்குடைமைக்கு தேவையில்லை. அது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொள்றது. ஒரு சின்ன ஒரு நபர்கள் இப்போ தனிநபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா ஒரு ஆள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிப்பா, அவருக்கு நம்ம கூடுதல் இன்ஃபர்மேஷன் அவரே ப்ரிப்பேர் பண்றதுல அவருக்கு நிறைய தகவல் தேவையில்லை வந்துட்டு. அதுவே பங்குடைமைன்னு சொல்ல போல ஒன்றுக்கு மேற்பட்டவர், ஆனா குறைந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் 50 குறைந்த நபர்கள் அவ்வாறுதான் அந்த பங்குடைமையில இருக்கும் வந்துட்டு குறைந்த நபர்கள் வந்துட்டு. சோ அங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வந்துட்டு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வழங்கி கொள்ளுவாங்க. ஆனா வந்து கம்பெனின்னு சொல்லக்குள்ள நிறைய உரிமையாளர்கள், சோ மச் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. நிறைய இடத்துல இருந்து நிறைய நபர்கள் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஹியூஜ் அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஹியூஜ் அமௌண்ட் வந்துட்டு கம்பெனில இருக்கும். அப்ப இது தொடர்பான தகவல்கள், சரியான தகவல்களை வந்துட்டு வழங்கணும். அதே மாதிரி இந்த கம்பெனில வந்துட்டு நிறைய இன்வெஸ்டர், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறதால அந்த ஷேர் ஹோல்டர் ஒரு தனிநபர் கணக்குலயோ இல்ல பங்குடைமையில ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கான உரிமை அந்த முதலீடு செய்திருப்பாங்க. அப்ப அவங்களே அந்த எல்லா நிதி கூற்றுகளையும் ப்ரிப்பேர் பண்ணி விளங்கிக் கொள்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. நிதி கூற்றுகளை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி செய்யலாம். ஏன்டா ஒரு தனிநபர் ஒரு ஆள் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்டவங்க குறிப்பிட்ட சின்ன ஒரு லிமிட்டான ஒரு முதலீட்டாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எந்த ஒரு கன்ஃபிளிக்டும் இல்லாம அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி விளங்கிக் கொள்ளலாம். ஆனா வந்து கம்பெனின்னு சொல்லக்குள்ள ஹியூஜ் அமௌண்ட் ஆன ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. 7க்கு மேற்பட்ட நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அங்க இருப்பாங்க வந்துட்டு. அப்ப எல்லாரும் அந்த நிறைய ஷேர் ஹோல்டர், ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லாட்டி 100,000 ஷேர் ஹோல்டர்ஸ், 1,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கண்டா, ஒரு மூலதனம் இருப்பாங்கன்னா அவங்க எல்லாருமே நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாரும் ஐடியா உண்டாயிருக்குமா? இல்லாட்டி நிறுவனம் தொடர்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாரும் தகவலும் நார்மலா நம்மளுக்குள்ளேயே எந்த ஒப்பீனியன் வேறையா இருக்கு, உங்களோட ஒப்பீனியன் வேறையா இருக்கு. அதுக்குள்ளேயே கன்ஃபிளிக்ட் வரும். சின்ன நம்பர்ஸ் ஓகே, என்னையாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும் பொழுது நிறைய பேர் படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆக்கள் ஒப்பீனியனும் டிஃப்ரெண்ட். லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஆக்களோட ஐடியா வித்தியாசம் இருக்கு. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்குள்ள நம்ம டிஸ்கஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு மிச்சம் காலம் எடுக்கும். அதனால என்ன செய்யறாங்கன்னா ஷேர் ஹோல்டர் சார்பாக நிறுவனத்துல வந்துட்டு முகாமையாளர்கள் இருப்பாங்க. மேனேஜர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. மேனேஜிங் டிரெக்டர்ஸ் சொல்றது அந்த டிரெக்ட் பண்றது, அந்த நிர்வாகத்தை, அந்த நிறுவனத்துல நிர்வாகத்தை கொண்டு செலுத்துறதுக்கு
உரிமையாளர்களால் நியமிக்கப்பட்ட நபர்கள், முகாமையாளர் என்று சொல்லுவோம், மேனேஜர் சொல்லுவோம், இல்லாட்டி மேனேஜிங் டிரெக்டர்ஸ் சொல்லுவோம், இல்லாட்டி போர்ட் ஆஃப் டிரெக்டர்னு சொல்லுவோம். டிரெக்டர்ஸ்னா அந்த அதை வந்துட்டு ரன் பண்றதுக்கு, அந்த நிறுவனத்தை ஷேர் ஹோல்டர் சார்பாக ரன் பண்றதுக்கு இருக்கிறவங்க தான் முகாமையாளர்கள். அப்ப அந்த முகாமையாளர்கள் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிதி கூற்றம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு வழங்குவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்றதில்ல, ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் இருக்கிறதால அவங்க எல்லாரும் இன்வால்வ் பண்ணி இயலாது. படித்தவங்க படிக்காதவங்க இருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வந்துட்டு. சோ வந்துட்டு அவங்க இன்வால்வ் ஆக முடியாது. அவங்க சார்பாக நிறுவனத்துல நியமிக்கப்படுறவங்க தான் முகாமையாளர்கள், மேனேஜர்ஸ் வந்துட்டு நியமிக்கப்படுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்கதான் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்றது. அப்ப பாத்தீங்கன்னா கம்பெனி வழியில பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், அப்படி வந்துட்டு ஃபைனான்சியல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க அந்த அக்கௌண்டன்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு கம்பெனியில உள்ள நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணணும். அக்கௌண்டன்ட்ஸ் தான் வந்துட்டு நிறுவனத்தில் நிதி கூற்றுகளை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப மேனேஜர்ஸ் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் சார்பாக அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ இதுல வந்துட்டு பயன்படுத்துறது LKS 1 கம்பெனி சட்டத்தையும் உள்ளடக்கி, அதே மாதிரி LKS 1 நம்ம யூஸ் பண்ணி நம்ம நிதி கூற்றுக்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். சோ அதே இதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன், வந்து என்னென்ன தயாரிக்கணும்ட்டு சேம் இதான் வந்துட்டு நம்ம இப்ப பார்ப்போம் வந்துட்டு. ஆனா இதுல வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க ரீட் பண்ணி கொள்ளுங்க. அந்த LKS 1 டவுன்லோட் பண்ணி அந்த இதை PDF ரீட் பண்ணி கொள்ளுங்க. சோ இங்க பாருங்க, அதே ஃபார்மேட் தானே. வருமான கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வருமான கூற்று அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் சேம். ஆனா இங்க வந்துட்டு விற்பனை விநியோக செலவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே எல்லாத்தையும் காட்டலையே. அதுக்கு வந்துட்டு தனியே கீழே குறிப்பிட்டு எடுத்து அதுல நம்ம கல்குலேட் பண்ணிட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டை தான் இங்க கொண்டு வரணும். நிர்வாக செலவுக்கு டோட்டல், ஏனைய பள்ளின செலவுகள் தான் ஏனைய செலவுகள், நிதி செலவுகள், அதையெல்லாம் வந்துட்டு நம்ம இங்க டோட்டல் அமௌண்ட்டை தான் காட்டணும். டோட்டல் அமௌண்ட்டை தான் கழிக்கணும், அந்த செலவாக கழிக்கணும் வந்துட்டு. அப்ப இதை கல்குலேட் பண்ணதுக்கு பிறகு இலாபம் வந்துட்டு கல்குலேட் பண்ணுவோம். இந்த இலாபம் வந்துட்டு வரிக்கு முன் வரி இங்க வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் வந்துட்டு டெக்ஸ் வந்துட்டு கல்குலேட் பண்ணணும். அங்கேயும் டெக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனா இங்க வந்துட்டு நம்ம கம்பெனியை ஒரு தனிநபரா பாக்குறதால கோஆபரேட் டெக்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த கோஆபரேட் டெக்ஸ்ட வந்துட்டு நம்ம கல்குலேட் பண்ணணும். இந்த மொத்த லாபம், நிறுவனத்தில் உழைக்கப்பட்ட மொத்த லாபத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு டெக்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கணும், கோஆபரேட் டெக்ஸ் என்று சொல்லிப்பட்டு கொடுக்கணும். சோ நிறுவனத்தில் உழைக்கப்பட்ட லாபத்துக்கு கல்குலேட் பண்ணணும். சோ 10% 5% இருக்கும். அந்த வரியை கல்குலேட் பண்ணி அதை கழிக்கணும். கழித்ததுக்கு பிறகு வரதுதான் ஆண்டுக்கான வரிக்கு பின்னரான இலாபம், வரிக்கு பின்னரான நெட் ப்ராஃபிட் வந்துட்டு. நம்ம இந்த லாபத்தை கல்குலேட் பண்ணதுக்கு பிறகு இது வந்துட்டு தேதிய இலாபம் வரிக்கு முன். அதுக்கு பிறகு இந்த இலாபத்துல ஒரு பெர்சன்டேஜ் வரியாக கல்குலேட் பண்ணினோம்னா கடைசியா வர்றதுதான் தேதிய இலாபம் வந்துட்டு வரிக்கு பின்னரான தேதிய இலாபம் அல்லது நட்டம் கல்குலேட் பண்ணப்படும். சோ அதுக்கு பிறகு முற்றுமடங்கிய வருமானம், இதுல வந்துட்டு பேர் என்னன்னு சொல்ற வந்துட்டு இலாப நட்டு முற்றுமடங்கிய வருமானம். சோ இது வந்துட்டு நார்மலா கம்பெனில தான் யூஸ் பண்ணப்படுது. நம்ம தனிநபர் கணக்குல பெரிய இலாபத்தை கல்குலேட் பண்ணதோடு முடிச்சிருவோம். ஆனா கம்பெனில வந்துட்டு மத்த வருமானத்தை நம்ம இதுல காட்டணும். என்னென்ன இந்த இலாபத்தை கல்குலேட் பண்ணதுக்கு பிறகு மத்த வருமானங்கள் இருக்குதானே, அது வந்துட்டு எங்க போகும்னா உரிமையாளரோட சம்பந்தப்பட்டது, உரிமையாளரோட சம்பந்தப்பட்ட அந்த கணக்குல வந்துட்டு போகும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி சேஞ்சஸ், உரிமையாண்மையில ஏற்பட்ட மாற்றம் இருக்கிற அதுல உரிமையாளருக்கு சொந்தமானது தானே. சில இலாபம், சில வருமானங்கள் வந்துட்டு அவங்களுக்கு டிரெக்டா போக வேண்டியது, நாளாந்தா நடக்கிறது இல்ல, அது அவங்களுக்கு போக வேண்டியது, நீண்ட காலத்துல நடக்கக்கூடியது. அது உரிமையாளருக்கு சொந்தமானதால அந்த உரிமையாளருக்கு சொந்தமான வருமானங்கள் எல்லாமே அந்த உரிமையாண்மை கூட்டுல காட்டப்பட்டு அந்த டீட்டெயில்ஸையும் இதுலயே நம்ம லிஸ்ட் பண்ணி காட்டணும். ஆனா உண்மையா வந்துட்டு தேரிய இலாபம் வடத்திட்ட கல்குலேட் பண்றதுதான், தேரிய இலாபம் வடத்திட்ட கல்குலேட் பண்றதுதான். அதுக்கு பின்னராக வாரது இல்லாம ஆல்ரெடி வேற அக்கௌண்ட்ல வந்துட்டு நம்ம காட்டிட்டோம்.
வேறொரு ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு காட்டிட்டோம். ஆனா அதை வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு லிஸ்ட் பண்ணி காட்டணும் வந்துட்டு இந்தந்த வருமானங்களும் இந்த நிறுவனத்துல இருக்குதுன்னு காட்டணும். இது ஆல்ரெடி உரிமையாண்மை கூற்றுல வந்துட்டு காட்டப்பட்டுட்டு, ஆனா இங்க வந்துட்டு நம்ம ஏனைய வருமானத்தையும் வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு காட்டுறோம். இங்க அந்த அந்த ஏனைய வருமானம் முடிஞ்சுது வந்துட்டு நோமலாக நாளா கண்டக்கூடிய வருமானம் இங்க ஓகே. சரியா, இது வந்துட்டு முற்றும் அடங்கிய வருமானம். ஏனைய முற்றும் அடங்கிய வருமானம் மத்த வருமானங்கள் இதுல இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பிரதிபலிக்கப்படாத வருமானங்கள் இருக்கின்றன. உரிமையாண்மை கூற்றுல நம்ம டிரெக்டா போட்டது அதையும் வந்துட்டு இங்க வந்துட்டு ஜஸ்ட் நம்ம காட்டணும், ஷோகேஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு நம்ம காட்டினால்தான் அதுல உண்மையாக அந்த தகவலை விளங்கிக் கொள்ளலாம். என்னென்ன வகையான வருமானம் உழைக்கப்பட்டதுன்னு விளங்கிக் கொள்ள முடியும். சரியா, இதுல வந்துட்டு எங்க போகும்னா உரிமையாண்மை கூற்றுல ஆல்ரெடி காட்டப்பட்டுட்டு. சரி, ஆதனம் பொறி மற்றும் மீள் மதிப்பீட்டு லாபம் உரிமையாண்மையோட சம்பந்தப்பட்டது. அதுல பெருமதி வந்துட்டு சேஞ்ச் பண்ண அந்த வார லாபம் வந்துட்டு அவளுக்கு போய் சேர வேண்டியது. அந்நிய செலாவணி லாபம் நட்டம் அதுவும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச்ல வார லாபம் நட்டம் இருக்குதானே, அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய. அதே மாதிரி மற்ற எல்லாமே இதுல காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்த்ததுதான் மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் சொல்லிப்பட்டு போடுவோம். ஆனா உண்மையாக அந்த குறிப்பிட்ட ஆண்டு லாபம் வந்துட்டு இங்க இருக்கிறது லாபம். இது அதுக்கு மேலதிகமான உரிமையாளரோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதையும் அதுல ஏற்பட்ட வருமானத்தை இதுல காட்டணும். அடுத்தது நிதி நிலைமை கூற்று. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிதி நிலைமை கூற்று இதுலயும் வந்துட்டு நோட்ல தான் நம்ம காட்டணும். அந்த நோட் நம்பரை போட்டு குறிப்பு 5ஆவதுல போய் பார்த்தா இது தொடர்பான தகவல் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுலயும் மொத்தம் தான் போடணும். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு குறிப்போட்டு எடுத்து அதுல கால்குலேட் பண்ணிட்டு வார அமௌண்ட் டோட்டலத்தை நம்ம இங்க கொண்டு போடணும். சரி, எல்லாமே ஃபார்மட் ஒன்றுதான். அடுத்து 3ஆவது கூற்று வந்துட்டு இதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி சேஞ்சஸ், உரிமையாண்மையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கான கூற்று. சோ அதோட பேர், அதோட டேட், எந்த டேட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அதோட என்ன கூற்றோட பேர் என்னன்னு சொல்லி போடுவோம். போட்டதுக்கு பிறகு இது உரிமையாளரோட சம்பந்தம், உரிமையாளர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இதுல வரும். இதுக்கான இதான் ஃபார்மட் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு மூலதனம் எவ்வளவு மூலதனம் விட்டாங்களோ அந்த மூலதனம் தொடர்பான இடையிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இடையிலையும் பங்குகள் வழங்கலாம். ஆல்ரெடி ஆரம்பத்துல உள்ளதை டெஸ்ட்டுக்கு போடணும், ஆரம்ப மீதி. அதுக்கு பிறகு இடையில வந்துட்டு பங்கு வழங்கியிருக்கலாம், அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கூட்டணும். அப்படி இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்புறம் சம்டைம் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுக சீராக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்க அமௌண்ட்ல சம்டைம் ஆல்ரெடி இருக்கிறதுல சின்ன பெருமதிகள் கூடி இருக்கலாம், அப்படி குறைந்து இருக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல செய்யணும். இது பங்கோட சம்பந்தப்பட்டது, பங்கு மூலதனத்துக்கு சம்பந்தப்பட்டது. அடுத்தது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். அடுத்த கொலம் வந்துட்டு மீள் மதிப்பீடு. நம்ம நிலையான சொத்தை வந்துட்டு மீள் மதிப்பீடு செய்யறது தானே. அதுல பெருமதி கரண்டா என்ன பெருமதின்னு வந்துட்டு கால்குலேட் பண்ணும் பொழுதும் அதுல பெருமதி கூடி இருக்கலாம், குறைந்து இருக்கலாம். சோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு காட்டுறதுதான் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். சரி, அடுத்தது பொது ஒதுக்கம், ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ், ஜெனரல் ரிசர்வ்னு சொல்லுவோம். இது ரீவெலுவேஷன்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம். இது பொது ஒதுக்கம் வந்துட்டு ஜெனரல் ரிசர்வ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு கைகொள் லாபம் வந்துட்டு என்னன்னா ரிட்டைன் ஏர்னிங். கைகொள் லாபம் அந்த தேதி லாபம்ல கால்குலேட் பண்ண வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல அந்த லாபம்லாம் இதுக்குள்ள வரும். கைகொள் லாபம், கைகொள்ள ரிட்டைன் ஏர்னிங், நிறுவனத்துல உழைக்கப்பட்ட அந்த இலாபம், நிறுவனத்துல உள்ள இலாபம் வந்துட்டு அந்த உரிமையாளருக்கு கொடுக்காமலுக்கு நிறுவனத்துக்குள்ளே வைத்திருக்கிற இலாபம், நிறுவனத்துல உள்ள உரிமையாளர் கொடுக்காம நிறுவன தேவைக்காக வேண்டி நம்ம வைத்திருப்பது தானே. உழைக்கப்பட்டு டோட்டல் இலாபத்தையும் உரிமையாளருக்கு வழங்குறதில்ல. அதுல குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம நிறுவனத்திலேயே வைத்திருப்போம், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இலாபம் நிறுவனத்துக்குள்ள. ஏன்னா நிறுவன டெவலப்மெண்ட்டுக்கு தேவை, நிறுவன தேவைக்காக வேண்டி அந்த கம்பெனிக்கு சில தேவைகள் ஏற்படும் தானே. அந்த தேவைகளுக்கு அந்த நிறுவனத்தை வந்துட்டு இன்னும் குரோத் பண்றதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு, டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு காசு வேணும். அதனால குறிப்பிட்ட ஆண்டுல உழைக்கப்பட்ட எல்லா அமௌண்ட்டையும் பங்குதாரர்களுக்கு பிரித்து வழங்கப்படாது. குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் பங்கு லாபமாக வழங்கப்படும்.
மீதியான அமௌண்ட் வந்துட்டு நிறுவன தேவைக்காக வேண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் சொல்றது ரிட்டைன் ஏர்னிங், நிறுத்தி வைக்கப்பட்ட கைபோல் லாபம்னு சொல்லுவோம். சோ அதுக்கு தனியார் குளம். எல்லாமே வந்துட்டு உரிமையாளரோட சம்பந்தப்பட்டது. அது தொடர்பான தகவல் வந்துட்டு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் பாருங்க. ஓகே, சோ அதுக்கு பிறகு நம்ம மொத்தத்தை கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரோவாக கால்குலேட் பண்ண. இந்த முதலாவது ட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா குளத்தை கூட்டி மொத்தம். அடுத்தது வந்துட்டு இந்த குளத்துல 2வது ட்ரோவை பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. அதே அமௌண்ட் இதுல வரும். சரி, மொத்தத்தை வந்துட்டு போடுறோம். வந்துட்டு அந்த லாஸ்டா வார மொத்தம் இருக்குத்தானே, லாஸ்டா வருட இறுதியில வார மொத்தம் இருக்குத்தானே, இந்த அமௌண்ட் தான் வந்துட்டு எங்க போகும்டா உரிமையாண்மைக்குள்ள வரும். நிதி நிலைமை கூற்றுத்தானே, அதுல உரிமையாண்மைக்குள்ள வரும். இல்லாட்டி நம்ம தனித்தனியா காட்டலாம். உரிமையாண்மை இந்த டோட்டல் அமௌண்ட காட்டலாம், அல்லது தனித்தனி ஒவ்வொரு குளத்திலையும் லாஸ்டா வர அமௌண்ட் இருக்குத்தானே, அதை தனித்தனியே அந்த உரிமையாண்மைக்குள்ள காட்டலாம். சரியா, இந்த டோட்டல் அமௌண்ட காட்டலாம், அல்லது தனித்தனியே நம்ம உரிமையாண்மைக்குள்ள காட்ட முடியும். சோ இங்க பாருங்க, இதுல அந்த அந்த குறிப்புகள் எப்படி பண்ணிக்கிட்டு, முதலாவது ஒரு குறிப்பு வந்துட்டு ஏனைய வருமானம். மேலுக்கு பாத்தீங்கன்னா ஏனைய வருமானத்துக்கு கொண்டு போட்டிருப்போம். ஏனைய வருமானம் கொண்டு போட்டிருப்போம். அதுல வார என்னென்ன வருமானம் என்று சொல்லி போட்டு காட்டுப்பட்டிருக்கு. அந்த டோட்டல் அமௌண்ட்டை தான் நம்ம அங்க கொண்டு போய் போடணும். ஆனா தனிநபர் கணக்குல இந்த எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்மெண்ட்லயே காட்டணும். ஆனா இங்க வந்துட்டு குறிப்புல வந்துட்டு நம்ம காட்டி அதுல டோட்டல் அமௌண்ட்டை தான் நிதி கூற்று கொண்டு போகணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன வருமானம், என்னென்ன செலவுகள் எந்தெந்த இதுக்குள்ள வருமானு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்களே விளங்கிக் கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. விளங்காத சந்தர்ப்பத்துல கற்றுக்கொள்ளுங்க. சோ அதே மாதிரி ஒரு குறிப்பு வந்துட்டு அந்த நடைமுறை அல்லா சொத்து இருக்குத்தானே, நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை அல்லா சொத்து ஆதன பொறி மற்றும் உபகரணம், அதுல ஒரு நம்பர்ஸ் போட்டு அந்த குறிப்பு அதையும் வந்துட்டு இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். தனிநபர்ல வந்துட்டு அதுலயே நம்ம காட்டணும். காணி எவ்வளவு, கட்டிடம் எவ்வளவு, அதுல பெருமான தேவைன்னு சொல்லி போட்டு, திரண்ட பெருமான தேவைன்னு சொல்லி போட்டு இன்னொரு குளம் எடுத்து கழிச்சோம் தானே, அப்படித்தான் அதுல கால்குலேட் பண்ண தனிநபர்ல. ஆனா கம்பெனில வந்துட்டு அப்படி கால்குலேட் பண்றதில்ல. அதை வந்துட்டு தனி ஒரு டேபிள்ல வந்துட்டு காட்டி எவ்வளவு டோட்டலா இருக்குதோ அதுல இருந்து பெருமான தேய்வை கழித்து மிகுதியா வாரதுதான் இங்க கீழுக்கு வருது. பெருமான தேய்வு கழிச்சு வார அமௌண்ட்டை தான் நம்ம நிதி நிலைமை கூட்டுல காட்டணும். நிதி நிலைமை கூட்டுல காட்டணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நடைமுறை எல்லா சொத்துக்கு தனித்தனி குளம் எடுக்கணும். காணிக்கு தனியே, கட்டிடம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியே எடுத்து ஆரம்பத்துல உள்ள மீதிய ஃபெஸ்ட்டுக்கு போடணும். குறிப்பிட்ட ஆண்டுல சில சேர்வுகள் நடந்திருக்கும். அடிஷனலா வாங்கியிருப்போம். சொத்து வந்துட்டு அடிஷனலா வாங்கியிருப்போம். குறிப்பிட்ட சொத்தை வந்துட்டு அடிஷனலா வாங்கியிருப்போம். அதை வந்து சேர்வுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்துட்டு மீள் மதிப்பீடு செய்திருக்க. மீள் மதிப்பீடு சேர்ந்து அது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கூடும் தானே, அல்லது சம்டைம் குறையும். மீள் மதிப்பீடு கூடலாம் குறையலாம். சரி, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அந்த அமௌண்டோட கூட்டணும், இல்லாட்டி குறைந்திருக்குமெண்டா குறைக்கணும். சரியா, அதே மாதிரி அகற்றல் வந்துட்டுண்டா விற்பனை பொருளை நம்ம இல்லாம செய்யணும், அகற்றினோம்டா விற்பனை செய்தோம்டா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கழிக்கணும். அந்த குறிப்பிட்ட இதுல இருந்து கழிக்கணும். அதுக்கு பிறகு அதுல பேலன்ஸ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணோம்டா, இது தேய்வை கால்குலேட் பண்ண முதல் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்தது தேய்வுக்கு வரணும். ஆரம்பத்துல ஒரு தேய்வு இருக்கும், குறிப்பிட்ட ஆண்டு ஆரம்பத்துல தேய்வு இருக்கும். அதோட இந்த குறிப்பிட்ட ஆண்டுல தேய்வு செய்திருப்போம் தானே, அந்த தேய்வையும் கூட்டணும், அந்த அமௌண்ட்டையும் கூட்டணும். அதே மாதிரி அகற்றல், நம்ம விற்பனை செய்தோம்னா அந்த விற்பனை நம்ம நிதி நடைமுறை அல்லா சொத்துல வந்துட்டு விற்பனை செய்தோம்னா அதுல ஆல்ரெடி செய்த பெருமான தேய்வை கழிக்கணும், இல்லாம செய்யணும் சொன்னேன் தானே. அந்த அகற்றல்ல அதை செய்யணும். வந்துட்டு அகற்றல் நம்ம விற்பனை செய்தோம்னா ஆல்ரெடி செய்த பெருமான தேய்வை இல்லாம செய்யறதுக்கு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அந்த அமௌண்ட் இந்த ஆல்ரெடி செய்த பெருமான தேய்வுல இருந்து கழிக்கணும். சோ ஆல்ரெடி நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்க, அதை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்கும் வந்துட்டு. சோ அதுக்கு பிறகு பெருமான தேய்வு டோட்டலை கால்குலேட் பண்ணி இந்த டோட்டல் நடைமுறை அல்லா சொத்துல இருந்து இந்த டோட்டல் பெருமான தேய்வு கழித்து வர்றதுதான் மீதி அமௌண்ட் தான் நம்மளுக்கு எங்க போகும்டா நிதி நிலைமை கூற்றுக்குள்ள போகும். அதுல இந்த டோட்டலை தான் காட்டணும். இந்த டோட்டலை தான் காட்டணும். தனித்தனிய காட்ட தேவையில்லை. காணி எவ்வளவு, கட்டிடம் எவ்வளவு காட்ட தேவையில்லை. இதுல விளங்கும் தானே நம்மளுக்கு எவ்வளவு, அதனால மொத்தத்தை காட்டுனீங்கன்னா சரி. அதே மாதிரி ஒவ்வொரு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது.
சோ அது தொடர்பான கணக்கு இருக்குது. 2 கணக்கு போட்டிருக்கேன் வந்துட்டு. இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த ஒரு கணக்கு மட்டும் நான் வழங்கப்படுத்திக் கொள்றேன். மத்த கணக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 9:30 வரைக்கும் நான் இந்த கணக்கு கொஞ்சம் வழங்கப்படுத்திடுறேன். சோ அதுக்கு முதல் சின்ன ஒரு ரீஃப்ரெஷ் நான் தரேன் வந்துட்டு என்னன்னா, சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரணும். இந்த கணக்கை வழங்கப்படுத்துறேன். மேக்சிமம் இந்த கணக்கை வழங்கப்படுத்தி கம்ப்ளீட் பண்றேன். ஆல்மோஸ்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு 12 ஹவர்ஸ் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கேன். 12 டேயோட 12 ஹவர்ஸ் முடியுது. அடிஷனலா வேணுமென்ட்டா உங்களுக்கு நான் எடுத்துக்கொள்வேன். ஏன்டா இந்த வீக் நான் லாஸ்ட் 2 வீக்ஸா எடுக்க இயலாம போயிட்டு எனக்கு லாட் ஆஃப் ஒர்க்கால எனக்கு எடுக்க இயலாம போயிட்டு டைம் எடுக்க என்ன இதுக்கு அலோகேட் பண்ண இயலாம போயிட்டு அதோட நான் இந்த வீக் எடுத்து நான் கம்ப்ளீட் அந்த 12 ஹவர்ஸ் முக்கியமான அந்த 12 ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு 12 ஹவர்ஸ் தான் நான் எடுக்கணும் இல்லை, அதுக்கு மேலதிகமா எடுக்கலாம். உங்களுக்கு எல்லா சாப்டர் விளங்க கொடுத்த மாதிரி எடுக்கலாம் வந்துட்டு இல்ல இதையும் 12 ஹவர்ஸ் குறைந்தது 12 ஹவர்ஸ் எடுக்கணும். சோ நான் இன்னைக்கு இந்த 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றேன். அதோட வந்துட்டு எனக்கு ஃப்ரீ கிடைக்கிற டைம்ல வந்துட்டு எனக்கு 7 மண்டை நான் உங்களுக்கு நான் மத்த சாப்டருக்கு எடுப்பேன். இல்லாட்டி வந்துட்டு நான் யோசிச்சுக்கிறேன் வந்துட்டு என்னன்னா, என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ரெக்கார்டிங் இருக்குது வந்துட்டு ஆல்ரெடி இதுல நான் ரெக்கார்டிங் பண்ணப்படலை. எனக்கு சம்டைம்ஸ் சில இதால ப்ராப்ளத்தால நான் அந்த எனக்கு இது ரெக்கார்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி போன வருஷம் செய்தது. போன வருஷம் உங்களோட ஜூனியர் உங்களோட சீனியர்ஸுக்கு நான் செய்த ரெக்கார்டிங் வந்துட்டு எனக்கு சில ரெக்கார்டிங் இருக்குது வந்துட்டு முக்கியமான ஏரியாவுக்கு ரெக்கார்டிங் வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கொள்றேன். இதுக்கான ஆன்சர்ஸும் அதுல நான் ரெக்கார்டிங்ல இருக்குது. இந்த குறிப்பிட்ட அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கும் ரெக்கார்டிங் வந்துட்டு இருக்குது. அதனால நான் ஃபுல்லா வழங்கப்படுத்தணும் இல்லை வந்துட்டு நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். இல்லாட்டி இதையும் நான் அந்த ரெக்கார்டிங்ல நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். அதை கிளியரா நான் அதுலயே நான் விளங்கப்படுத்திக்கிறேன். ரெக்கார்டிங்ல வந்துட்டு அந்த முக்கியமான ஏரியாக்களுக்கான ரெக்கார்டிங் இருக்குது வந்துட்டு மத்த சாப்டர்ஸுக்கு ரெக்கார்டிங் இல்ல. அது வந்துட்டு அந்த சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னாலே விளங்கிக் கொள்ளலாம். அதுக்கு ரெக்கார்டிங் தேவைப்படாது. ஏன்னா அந்த சாப்டர் நீங்க ஒரு 2 தரம் பாத்தீங்கன்னா இல்லாட்டி எனக்கு அந்த டவுட்ஸை கேட்டீங்கன்னா இல்லாட்டி உங்களோட கலீக்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அது புக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க செல்ஃப் லேர்னிங் வந்துட்டு வேணும். நம்ம இன்னொரு ஆள்கிட்ட கேட்கறத விட நம்ம கஷ்டப்பட்டு வழங்கினோம்னா அது நம்மளுக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். ஈஸியா மறக்க மாட்டோம். அதை வந்துட்டு ஞாபகத்துல வச்சிருப்போம் நம்மள கஷ்டப்பட்டு வழங்கிருந்தோம்டா. சோ அதை ஃபெஸ்ட்டுக்கு செய்யுங்க வந்துட்டு செல்ஃப் லேர்னிங்க வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு செய்யுங்க. 7 மணி அளவுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. விளங்காத சந்தர்ப்பத்துல நீங்க மத்தாக்கள்கிட்ட ஷேர் பண்ணி கேட்டுக்கொள்ள முடியும். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இதுல எனக்கு ஆல்ரெடி சில முக்கியமான சாப்டர்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது. அதை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கொள்றேன். சென்ட் பண்றதுக்கு என்னன்னா எல்லாருக்கும் நான் சென்ட் பண்ண முடியாது. ஒரு ஆள் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு, ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, ஒரு மானிட்டர் உங்களுக்குள்ள உங்களோட பெச்சுக்குள்ள ஒரு ஆள் இருப்பீங்க அந்த கோஆர்டினேஷன் மானிட்டர் பண்றதுக்கு. சோ அவங்க வந்துட்டு எனக்கு இமெயில் ஐடியை எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. இல்லாட்டி இந்த செக் பாக்ஸ்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதை செக் பாக்ஸ்ல போடுறதை விட எனக்கு வந்துட்டு இமெயில் எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க. உங்களோட இமெயில் ஐடி ஒரு ஆள் தான் போடுங்க, எல்லாருக்கும் நான் அனுப்ப இயலாது. ஏன்னா வாட்ஸ்அப்ல நான் அந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ணல. அதுல இது வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு கூடிய இருக்குது. அதை நான் சென்ட் பண்ணல. போன வருஷமும் சென்ட் பண்ண இல்லாம போயிட்டு எனக்கு நான் இமெயில் தான் நான் பண்ணினேன் வந்துட்டு இமெயில் தான் பண்ணேன். அந்த ஒரு ஆளுக்கு தான் அனுப்புனேன். அவங்க வந்துட்டு மத்தவங்களுக்கு அவங்ககிட்ட எல்லாரும் இமெயில் ஐடி தெரியும். இல்லாட்டி அவங்க வந்துட்டு இமெயில் மத்தவங்க அவருக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த இமெயில் ஐடி சென்ட் பண்ணுனா அவர் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுவார் மத்தவங்களுக்கு. சோ அதனால எனக்கு ஒரு இமெயில் ஐடியை மட்டும் எனக்கு எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த அந்த எல்லா இதையும் ஐடியோட ரிலேட்டடான அந்த ஈஸியா இமெயில் எல்லாருக்கும் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு எனக்கு ஒரு நம்பர்ஸை மட்டும் ஒரு இமெயில் ஐடியை மட்டும் சென்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இருக்கிற ரெக்கார்டிங்னு சொல்றது
உங்களோட ரெக்கார்டிங் நான் சிலது நான் ரெக்கார்ட் பண்ணப்படல, அதோட சில கவரேஜ் ப்ராப்ளம், அதோட பவர் கட் அப்படி எல்லாம் நடந்ததால கனெக்ஷன் ஃபெயிலியரால இல்ல ரெக்கார்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி உங்களோட ப்ரீவியஸ் பேட்சுக்கு உங்களோட சீனியர்ஸுக்கு செய்த ரெக்கார்டிங் வந்துட்டு இருக்கு, ரெக்கார்டிங் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அந்த ரெக்கார்டிங் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு, நம்ம ஆல்ரெடி நான் படிச்சதையும் அனுப்பினாலும் உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்றதுக்கு ஈஸி. அதை வச்சு நீங்க எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகி கொள்ளலாம். ஸோ சில ரெக்கார்டிங் வந்துட்டு என்கிட்ட இருக்குது, அதை நான் அனுப்பிவிடுறேன் வந்துட்டு. அதோட வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பிவிடு. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன் வந்துட்டு, இவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்க அவங்களோட கண்டெக்ட் பண்ணுங்கன்னு போடுவேன். நீங்க அவங்களோட கண்டெக்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த கணக்குக்கும் வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்ல இருக்குது. சோ அதை மிஸ் எக்ஸ்கியூஸ், அதுல பாஸ் பேப்பர் அப்படி மீதிக்குதா மிஸ்? பாஸ் பேப்பர்ஸ் இல்ல, நான் இந்த ரெக்கார்டிங் மட்டும் தான் இருக்கு. பாஸ் பேப்பர்ஸ் இருக்கு என்கிட்ட, அதை நான் சென்ட் பண்ணிடுறேன். அந்த பாஸ் பேப்பரையும் பாருங்க நீங்க. இல்ல நீங்க அந்த பழைய பெட்ச்மேட்டுக்கு வந்துட்டு பாஸ் பேப்பர் கிளாஸ் செஞ்சதா மிஸ்? இல்ல செய்யல, நான் பாஸ் பேப்பர் செய்யல. ஆனா எனக்கு செமினார் டைம் தானே அலோகேட் பண்ணிக்கிற, இந்த செமினார் டைமுக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணணும். சோ இது மத்த சப்ஜெக்ட் மாதிரி இல்ல, இது டைம் கூட எடுக்கும். ஏண்டா இது அக்கவுண்ட் தியரிண்டா எல்லாரும் பார்த்த உடனே விளங்கி கொள்ளலாம். ஆனா இதை பார்த்த உடனே விளங்கி கொள்ள முடியாது. பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்குமெண்டாத்தான் செய்யலாம் வந்துட்டு. சோ அதனால ரெக்கார்டிங் ஷேர் பண்றது எனக்கு நல்ல படுது. ஏன்னா நீங்களும் வந்தது ரீசன் பாஸ் ஆகணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், ஃபெயில் ஆகுற நோக்கம் இல்லையே எல்லாரையும். இந்த மேக்சிமம் நானும் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வழங்கப்படுத்தேன். எந்த சைட்ல நான் சரியான இதை வந்துட்டு உங்களுக்கு தந்திருக்கிறேன். சோ அதோட மிச்சம் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது வந்துட்டு. அந்த சாப்டர்ஸ்ல சில சாப்டர்ஸுக்கு நான் வந்துட்டு நான் ரெக்கார்டிங் அனுப்பேன். மிச்ச சாப்டர்ஸுக்கு அதுல எல்லாத்துக்கும் எல்லா சாப்டர்ஸுக்கும் ஆன்சரும் இருக்குது. நீங்க எல்லாம் லேர்ன் பண்ணுங்க, நீங்க பாருங்க, வழங்குங்க. விளங்காத கடைசியில 7ஆம் விட்டுச்சுட்டா தான் என்கிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. நான் அதுக்கான உங்களுக்கான அந்த உங்களோட டவுட்ஸை வந்துட்டு நான் கிளியர் பண்ணி கொள்ளுவேன். ஸோ நீங்க குரூப் ஸ்டடி உங்களுக்கு கிட்ட இருக்கிறவங்கன்னா, ஒரே ஊர்ல இருக்கிறவங்கன்ட்டா குரூப் ஸ்டடியோ அதை போட்டு நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. சிலவங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இது வெரி சிம்பிள் ஆയിരിக்கும். சில டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வந்துட்டு. சோ மத்தவங்களுக்கு நீங்க இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு நன்மை தானே வந்துட்டு லேர்ன் பண்றது, சொல்லி கொடுக்கறது. சோ சொல்லி கொடுங்க. சோ முக்கியமான ரெக்கார்டிங் அனுப்புறேன். மேலதிக தகவல் வேணுமென்னா நான் வாட்ஸ்அப்ல நான் அதுக்கான உங்களோட கண்டெக்ட் பண்ணி கொள்ளுவேன். அதோட வந்துட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்துட்டு தரணும். 30 மார்க்ஸுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. 30 மார்க்ஸ் ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அசைன்மெண்ட் தானே இந்த எக்ஸாம் இல்லையே வந்துட்டு, ஃபைனல் எக்ஸாம் இல்லையே. ஃபைனல் எக்ஸாம் நீங்க தனித்தனியா செய்யணும் வந்துட்டு. அதோட இதையும் தனித்தான் செய்யணும். அசஸ்மெண்ட் நிறைய இருக்கு. பிசிக்கலா இருக்குமெண்டா உங்களுக்கு குயிஸ் வந்துட்டு வைக்கலாம். அந்த குறிப்பிட்ட இடத்துலயே குறிப்பிட்ட ஒரு கணக்கை தந்து செய்ய வச்சு அதை நான் கலெக்ட் பண்ணி எடுப்பேன். அதே மாதிரி குரூப்பா உங்களுக்கு தரலாம் வந்துட்டு அது ஒரு அசஸ்மெண்ட். அப்படின்னா பிசிக்கலா செய்யலாம். இப்ப நம்ம வந்துட்டு ஜூம்ல இருக்கிறதால, இப்ப ஆன்லைன்ல செஞ்சுட்டு இருக்கிறதால அதுக்கான சரியான வே வந்துட்டு இல்ல. சோ ஒரே ஒரு செய்யலாம் வந்துட்டு, நான் ஒரு 2 அசைன்மெண்ட் தருவேன். 2 அசைன்மெண்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சரியான ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு இதுல வந்துட்டு VLE-ல வந்துட்டு உங்களோட எல்லாம் அப்டேட் பண்ணப்பட்டுட்டு சரி, அதை கொஞ்சம் செக் பண்ணி கொள்றேன். அப்படி அப்டேட் பண்ணுமெண்டா VLE-ல வந்துட்டு அந்த லிங்கை வந்துட்டு போடுவோம். அதுல நீங்க அப்லோட் பண்ணுங்க உங்களோட ஆன்சர்ஸை வந்துட்டு. அது எல்லாமே நான் அந்த வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. அல்லது வந்துட்டு ஒரு இமெயில் ஐடி ஒன்று தருவன் வந்துட்டு, இந்த இமெயில் ஐடி தருவன். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களோட அசைன்மெண்ட் சென்ட் பண்ணி கொள்ள முடியும். அந்த 2 அசைன்மெண்ட்டும் நான் அன்றைக்கு இல்லாட்டி நாளைக்குள்ள உங்களுக்கு போடுவேன். அந்த டெட்லைனும் போடுவேன், எப்ப நீங்க அதை சப்மிட் பண்ணணும். அந்த 30 மார்க்ஸ் இருக்கு. 30 மார்க்ஸ் நல்ல ஸ்கோர் ஒன்று பண்ணினீங்கன்னா எக்ஸாம்ல ஒரு அளவுக்கு எவரேஜ் எடுத்தாலும் கூட பாஸ் ஆயிடலாம். ஓகே, சோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி செய்யுங்க வந்துட்டு அசைன்மெண்ட் வந்துட்டு. சோ 2 அசைன்மெண்ட் போடுவேன். என்ன 30 மார்க்ஸ் தான். 30 மார்க்ஸ் ஒரு அசைன்மெண்டா போடுறது நல்லது இல்ல. 2 அசைன்மெண்ட் பிரிச்சு போடுறோம். ஒன்றுக்கு 50 மார்க்ஸ், அடுத்ததுக்கு 50 மார்க்ஸ். ஓகே, டோட்டலா 30 மார்க்ஸ் வரும். உங்களுக்கு எலிஜிபிளும் பார்ப்பாங்க வந்துட்டு. அந்த எக்ஸாம் வந்துட்டு மார்க்ஸ் இதுக்கு மேல அப் பண்ணுனா தான் எக்ஸாமுக்கு உங்களை சிட் பண்ண விடுவாங்க. சோ அதனால மேக்ஸிமம் நல்ல மாதிரி செய்யுங்க அந்த 2 மார்க் 2க்கு வந்துட்டு.
அதை நான் இமெயில் அல்லது இல்லாட்டி உங்களுக்கு விஎல்இல அதுக்கான லிங்கை வந்துட்டு கிரியேட் பண்ணி போடுவேன். நான் உங்களோட கேட்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல உங்களுக்கான அந்த உங்களை எல்லாத்தையும் விஎல்இல ஜாயிண்ட் ஆகிருக்கீங்களோ தெரியாது, எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. ஸோ அதை வந்துட்டு கேட்டுட்டு நான் என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை போட்டுக்கொள்ளுவேன். ஸோ ஒன்று வந்துட்டு நான் சொல்ல வேண்டியது இதுல உங்களுக்கு எனக்கு இருக்கிற ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்புறேன். ரெக்கார்டிங் இல்லாதத நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அது வெரி சிம்பிளான சாப்டர்ஸ், பின்னுக்கு இருக்கிற சாப்டர்ஸ் வந்துட்டு. அடுத்த கேஷ் ஃப்ளோஸ், அடுத்த சாப்டர் வந்துட்டு கேஷ் ஃப்ளோ வந்துட்டு அதுக்கான ரெக்கார்டிங் இருக்கிறத பாருங்க. சோ அதுக்கு பிறகு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு பிறகு அதை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதை வந்துட்டு அதை பத்தி அனலைஸ் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்றது மாத்திரம் இல்லாம அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த நிறுவனத்தை பத்தி நம்மளுக்கு தெரியணும். குறிப்பிட்ட அளவுக்கான அமௌண்ட் இருக்குதா என்னண்டு அது அந்த அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்றதுல முக்கியமானது ஒன்று வந்துட்டு ரேஷியோ கால்குலேட் பண்றது. ரேஷியோ அந்த ரேஷியோ வந்துட்டு கால்குலேட் பண்ணி அதை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்றது அடுத்த சாப்டர்ல இருக்குது வந்துட்டு. அதே மாதிரி அடுத்த சாப்டர் லீசிங்க பத்தி சொல்லு, குத்தகையை பத்தி. குத்தகை நார்மலா எல்லாருக்கும் நார்மலா பிராக்டிக்கலா உங்களுக்கு தெரியும் குத்தகை வந்துட்டு. அதை பாருங்க, அதுல கொஸ்டின் போட்டிருக்கிறதுக்கான ஆன்சர்ஸும் அதுல வந்துட்டு போட்டிருக்க வந்துட்டு 2 வகையான குத்தகை இருக்கு. ஃபைனான்சிங் லீஸ் வந்துட்டு ஆபரேஷனல் லீஸ் வந்துட்டு 2 வகையான குத்தகை இருக்கு. அதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, அது கணக்கு எல்லாம் போட்டிருக்கேன் வந்துட்டு. அதோட வந்துட்டு அடுத்தது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது உங்களோட சாப்டர்ல, உங்களோட இதுல சிலபஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், முதலீட்டு கணக்கு. நிறுவனம் வந்துட்டு முதலீடு செய்யறாங்கண்டா நிறைய வகையா முதலீடு செய்யலாம். அந்த முதலீடு செய்த அதுக்கான ப்ரிப்பேர் பண்ற அக்கௌண்ட் வந்துட்டு முதலீட்டு கணக்கு. சோ அது தொடர்பான அழகா இந்த சாப்டர்ஸ்ல வந்துட்டு வெரி டீப் அழகா வந்துட்டு உங்களுக்கு இலகுவா வழங்கக்கூடிய மாதிரி எல்லா சாப்டர்ஸ் நான் போட்டிருக்கேன். வந்துட்டு ஆன்சர்ஸோட இருக்குது, அதெல்லாம் நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. நான் அனுப்புற ரெக்கார்டிங்க ரிப்பீட் பண்ணி பார்த்து வழங்குங்க. ரெக்கார்டிங் இல்லாத சாப்டர்ஸ் இருக்கு பின்னுக்கு, அதை வந்துட்டு நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அந்த சாப்டர்ஸை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. என் ஆன்சர்ஸோட இருக்கிறதால ஈஸியா விளங்கிக் கொள்ள முடியும். சோ விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கா புக்ஸ் எடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேட்டு பாருங்க. கடைசியா உங்களுக்கு ஏழாவது சந்தர்ப்பத்தில் அந்த டவுட்ஸை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை நான் வந்துட்டு போட்டுக்கொள்ளுவேன். கடைசி டைம்ல செய்யாமலுக்கு ஏர்லியாவே இதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சாப்டர்ஸா வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. சோ அதை நான் அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு வந்துட்டு அனுப்புவேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சோ ஒரு ஆள் வந்துட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அந்த நம்பரை போட்டீங்க, இந்த இமெயிலை போட்டீங்கன்னா நான் சென்ட் பண்ணி கொள்றேன். அதுக்கு அசைன்மெண்ட்டையும் நான் வந்துட்டு இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அடுத்தது வந்துட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, அசைன்மெண்ட் ஓகே, ரெக்கார்டிங் ஓகே. சோ எக்ஸாமுக்கு ரெடியா, எக்ஸாமுக்கு எல்லா சாப்டர்ஸும் தான் உள்ளடங்கி வரும். நார்மலா நான் பாஸ் பேப்பர்ஸையும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் அனுப்பிடுறேன் வந்துட்டு. நார்மலா நான் வந்துட்டு எடுக்கிறேன்னா எல்லா சாப்டர்ஸுக்குள்ளேயும் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ முக்கியமா எல்லா சாப்டர்ஸையும் கட்டாயம் பாருங்க. அது எக்ஸாம்ல வந்துட்டு 40% வந்துட்டு நோட்ஸோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. நீங்க எழுத வேண்டி வரும். நீதி கூற்றுக்கு முகாமை கணக்கிட்டு உள்ள டிஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் வரும். அது ஜஸ்ட் எழுதக்கூடிய, ஏன்னா எல்லாரும் அக்கௌண்டிங்கோட சம்பந்தப்பட்ட டீப்பான ஆக்கள் இல்லையே, மேத்தமெட்டிக்ஸோட. அப்ப எல்லாம் பாஸ் ஆகக்கூடிய மாதிரி ஆல்மோஸ்ட் 40%க்கு 30-40%க்கு எழுதுறது மாதிரி வரும். ஏன்னா எல்லாருக்கும் அதால ஏர்ன் பண்ணலாங்கிற மார்க்ஸ் வந்துட்டு எழுதுறதால அது அந்த குறிப்பிட்ட கொஸ்டனுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மேக்சிமம் மார்க்ஸ் வந்துட்டு விழும். சோ கணக்குல டவுட் இருக்கிறவங்க அப்படியான இதுகள்ல வந்துட்டு எழுதினீங்கன்னா அந்த மார்க்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி மிச்ச 60% இல்லாட்டி ஒரு 50%க்கு வந்துட்டு 60 இல்லாட்டி 70%க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், இந்த நீதி கூற்றுகள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வரும். அதுக்கு காசு பச்சைக்குள் மற்றது அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிற சாப்டர்ஸ்ல இருந்து வரும். 60% இல்லாட்டி 60 70%க்கு வரும் வந்துட்டு. மிச்சது 30 இல்லாட்டி 40 அந்த நோட்ஸ்ல இருந்து வரும் வந்துட்டு. சோ இவ்வளவு உள்ளடங்கியதுதான் உங்களோட பேப்பர்ஸ் வந்துட்டு. சோ எல்லா சாப்டர்ஸையும் பாருங்க, எல்லாத்தையும் விளங்கி கொள்ளுங்க, ரெக்கார்டிங்க பாருங்க, இல்லாத நீங்க அதுல ஆன்சர்ஸ் போட்டிக்கிறதால விளங்கி கொள்ளுங்க.
எல்லா சாப்டர்ஸையும் உள்ளடக்கித்தான் இன்றைக்கு நான் அனுப்பிக்கிறேன். அதோட நான் எனக்கு டைம் கிடைக்கும் சந்தர்ப்பத்துல மிச்ச சாப்டர்ஸை வந்து கிடைச்சா டைம் ஒன்று கிடைச்சிச்சுன்னு நான் செய்வேன். ஏன்னா பிகாஸ் நான் 2 வீக்ஸ் எடுக்கல. இந்த வீக்ஸ் நான் கட்டாயம் எடுக்கிறதுக்கு காரணம் நான் 2 வீக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் கொண்டு போறதால 2 வீக்ஸ் இந்த மந்த் வந்துட்டு நான் நிக்க மாட்டேன் இன்ஷாஅல்லாஹ். ஸோ ஃபாரினுக்கு கொண்டு போறதால அதனால நான் உங்களுக்கு எடுத்துக்க இயலாம இருக்கும். எனக்கு முடிச்சுட்டு போறது எனக்கு ஈஸி. ஒரு 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 எந்த பொறுப்பை வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சுட்டு போனா எனக்கு ஈஸியா இருக்கும் என்ற அடிப்படையில இன்றைக்கு நான் லெக்சர்ஸை போட்டு அதோட இன்றைக்கு நான் ஃபைனல் பண்ணிடுவோன்னு பார்த்துன்னு வந்துட்டு எல்லாத்தையும். ஸோ அதனால சம்டைம் இது லாஸ்ட் கிளாஸ் இருக்கலாம், அல்லது டைம் ஒன்று கிடைச்சிச்சுன்னா நான் வந்ததுக்கு பிறகு இன்ஷாஅல்லாஹ் டைம் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு மற்ற சாப்டர் எடுப்பேன். இல்லாட்டினா அதுக்கான ரெக்கார்டிங் எனக்கு இருக்கிற ரெக்கார்டிங் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அது இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு உங்களுக்கு இப்ப நான் படிச்சு கொடுத்த ரெக்கார்டிங் இல்லை, சேம் இதான் எல்லாம் இதான் வந்துட்டு. ஆனா ஆல்ரெடி ப்ரீவியஸ் பெஞ்சுக்கு எடுத்தது இருக்குது வந்துட்டு. ஸோ அதை நான் சென்ட் பண்ணிக்கொள்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட்னா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் இதுல உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதோட நான் இந்த லெக்சர்ஸை முடிச்சுக்கொள்றேன். இதை வந்துட்டு நான் இப்ப வழங்கப்படுத்துறேன்னு சொன்னேன், ஆனா டைமிங் போதாது. 9:30க்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் லெக்சர்ஸ் போட்டிக்கிறதால எடுக்க இல்லாம இருக்குது. ஆனா இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் நான் ரெக்கார்டிங்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். ஸோ அதுக்கான ஒரு இமெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த இதுல இன்ஃபர்மேஷனை போட்டுறேன். ரிப்பீட்டர்ஸுக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல ஒன்று வந்துட்டு ரிப்பீட்டர்ஸும் சென்ட் பண்ணணுமாண்டு சென்ட் பண்ணுனா நல்ல அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க வந்துட்டு சிடிபிஎல கொஞ்சம் கேட்டு பாருங்க அனுப்பணுமாண்டு. இல்லாட்டி ஆல்ரெடி நீங்க அசைன்மெண்ட் சென்ட் பண்ணீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் இருக்கும். அதோட தான் இந்த மாதிரி எக்ஸாம் நீங்க அந்த அசைன்மெண்ட் கால்குலேட் பண்ணப்படும். அதை எட் பண்ணி தான் செய்வோம் வந்துட்டு. அல்லது உங்களுக்கு அசைன்மெண்ட் புதுசா நீங்க அந்த ஆல்ரெடி இருக்கிற அசைன்மெண்ட் மார்க்ஸை விட கூட ஏர்ன் பண்ணணும்னா நீங்க அசைன்மெண்ட் சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுவும் நல்லதுதான் வந்துட்டு. நீங்க எதுக்கும் நாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க அனுப்பிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு எல்லா சாப்டரும் தான் இதுல உள்ளடங்கி இருக்குது. ஓகே, நான் எவ்வளவு அடுத்த மெசேஜ் வந்துட்டு வந்திருக்கிறது. விஎல்இல நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னா நான் அதுல போட்டுட்டு நான் சொல்லுவேன் வந்துட்டு எதுல வந்துட்டு நான் அசைன்மெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன் வந்துட்டு. நீங்க அதுக்கு நீங்க அதுலயே நீங்க அனுப்புனீங்கன்னா சரி வந்துட்டு. ஸோ அசைன்மெண்ட் டெட்லைன் வந்துட்டு டைம் கொஞ்சம் கூடிய தான் போடுவேன் வந்துட்டு. ஒர்க் பண்ண தேவை அந்த அளவுக்கு பெரிய கணக்கும் பெரிய இது போட மாட்டேன். 2 கணக்கு தான். ஒரு 50 மார்க்ஸுக்கு ஒரு கணக்கும் மற்ற 50 மார்க்ஸுக்கு அடுத்த கணக்கு அப்படித்தான் போடுவேன் வந்துட்டு. பெருசா அவங்களுக்கு லோடு இல்லை. ஸோ அதையும் சென்ட் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் உங்களோட இருப்பேன் வந்துட்டு. ஃப்ரெண்ட்லி மீன் ஈஸியா நீங்க உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கொள்ளலாம். உங்களோட பிரச்சனைகளை இந்த சப்ஜெக்ட் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான நான் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு நான் தருவேன் இன்ஷாஅல்லாஹ். ஸோ எனிஹவ் நீங்க ரெடி பண்ணுங்க உங்களோட எக்ஸாமுக்கும். ஸோ அதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கொள்றேன். லாஸ்ட் லெக்சர்ஸாகவும் இருக்கலாம். சப்போஸ் டைம் இருந்தா நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கொள்றேன். ஓகே, யாராவது ஒரு ஆள் இமெயில் பண்ணிடுங்க உங்களோட இமெயில் ஐடியை. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே.